கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். டெய்லி என்னால் உங்களை பார்க்க முடியலை, ஆனால் இந்த செய்தியை தான் கொடுக்க முடியுது. ஆனால் உங்களால் என்னை பார்க்க முடியும். எனவே நீங்கள் எங்கள் குடும்பத்திற்காக ஊழியங்களுக்காக தினமும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திலே வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் முதலாவது பேசின வார்த்தை வெளிச்சம் உண்டாகட்டும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். உங்களுடைய தொழிலில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். உங்கள் குடும்பத்தில் வேலையில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இருட்டறையில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அந்த இருட்டறையின் அனுபவம் எவ்வளவு வேதனைக்குரியதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எனவே இன்னைக்கு அந்த வேதனையின் இருட்டறை அனுபவங்கள் மாறி வெளிச்சத்தின் காலங்கள் ஆரம்பமாகிறது. இருட்டறைக்குள்ளால டிப்ரெஷனில் உட்கார்ந்து யாரையும் பார்க்க எனக்கு பிடிக்கலை, யாரிடத்திலையும் பேச எனக்கு பிடிக்கலை என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார். அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாழுகளை கர்த்தர் முறைக்கிறார். இருதயத்தில் இருக்கிற எல்லா கொந்தளிப்புகளை கர்த்தர் அடக்கிறார். இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களை கர்த்தர் எடுத்து போட்டு இருதயத்தில் தெய்வீக சமாதானத்தை கொடுத்து அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் வந்து அரசாட்சி செய்து இருட்டறையில் இருக்கிற அவங்கள ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை ஊட்டுகிற நாள். புதிய எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிட்ருங்க. இந்த நாள், இந்த மங்கள வார்த்தைக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் தருவார். இருண்டு கிடக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு ஒளியேற்ற விரும்புகிறார். நானே மெய்யான ஒளி என்று சொன்ன ஆண்டவர், அவர் ஒரு வெளிச்சத்தின் தேவன். தன்னுடைய பிள்ளைகள் இருளிலே வாழுகிறது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. எனவே தான் அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளியும் உன் வேளையும் உன் நேரமும் வந்திருக்கிறது. நீ எழும்பி பிரகாசிக்கிற காலங்கள் வந்திருக்கிறது. நீ சாதனை படைக்கிற காலங்கள் வந்திருக்கிறது. எந்த இடத்துல உன்னை எல்லாரும் அற்பமாக மட்டம் தட்டுனாங்களோ அந்த இடத்துல நீ எழும்பி பிரகாசிக்க போற. இவனுக்கா இத்தனை மேன்மை, இவனா இவ்வளோ பெரிய காரியங்களை சாதிச்சான், இவனா இவ்வளோ பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்தான், எல்லாரும் உன்னை பார்த்து வியந்து பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் சொல்கிறார், இனி நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். மலைமேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதான். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் மறைந்திருந்தீர்கள், உங்களை பற்றி யாருக்குமே தெரியாது. இனி மலைமேல் உள்ள பட்டணம் மாதிரி நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீங்க. மனசு சோர்ந்து இடிஞ்சு போயிருக்கிற பிள்ளைகள் உற்சாகமாக எழும்பி உங்கள் காரியங்களை தைரியமாய் நடப்பீங்க. கர்த்தர் ஜெயத்தை தருவாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை நம்ம கேட்கலாம். சிஸ்டர் கிரிஜா லக்ஷ்மி, ஆலந்துறை, கோயம்புத்தூர். என்னுடைய சகோதரியின் கணவர் உடல்நிலை சரியில்லாமல் மிகவும் மோசமான நிலைமையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த சமயத்தில் நான் டிவி சேனலை மாற்றும்போது சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் தேவ செய்தி வழங்கி ஜெபித்து கொண்டிருந்தார். ஜெப நேரத்தில் ஒரு சகோதரர் மிகவும் மோசமான நிலைமையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், இப்போது ஆண்டவர் அவரை சுகமாக்குகிறார் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்பட்டது. நான் உடனே என்னுடைய சகோதரிக்கு தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்னார். எனவே எதை குறித்தும் கவலைப்படாமல் பயப்படாமல் தைரியமாயிரு என்றேன். ஜெபித்த அன்று மாலையில் அவர் ஆபத்தான நிலைமையை கடந்து வெளியே வந்துவிட்டார். இனி பயப்பட வேண்டாம் என்று மருத்துவர் தெரிவித்தார். அதன் பிறகு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அடைந்து வீடு திரும்பினார். இப்பொழுது அவர் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்.
இன்னைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல ஆசீர்வாதமான மங்கள வார்த்தை நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ரொம்ப நல்ல ஆண்டவர். ஆண்டவரே, கிரிஜா லக்ஷ்மியுடைய சகோதரியின் கணவர் ஐசியூல இருட்டறையில் கிடந்த அவரை பரிபூர்ண விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து ஆரோக்கியமாய் நடமாட வைத்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஐசியூல இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள வியாதியில் இருந்தாலும் சரி, இருட்டறையில் இருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தர் இன்றைக்கு தொடும். அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அவர்கள் மறுபடியும் வெளியே வந்து கொளுத்த கன்றை போல வளர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். அவருடைய சரீரத்தில் இருக்கிற வேதனை நீங்கி அவர்கள் சுகமாக இருக்கட்டும். தோல்வியின் நிமித்தம் இருட்டறையில் கிடக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. அநேக மன அழுத்தத்தின் நிமித்தம் இருட்டறையில் இருக்கிற டிப்ரெஷனில் இருக்கிற பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை கொடுத்து வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுத்து அவர்களை மறுபடியும் ஓட பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், இன்னைக்கு என்னென்ன காரியத்துக்காக போனேன்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த அஜெண்டாவை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே என் பிள்ளைகளுக்கு முன் சென்று போகிற இடத்துல எல்லாம் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். போகிற இடத்துல எல்லாம் இவர்கள் அந்த ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார்களாக. இவர்களுக்குள் இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இப்பொழுதும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.